ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு மீஷோ ஹால் பார்க்கலாமா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் இதுதான். இது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தனால நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது என்னன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதான்னு நீங்கள் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெட்டலில் தான் செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு கோல்டன் ஃபினிஷ் கலரில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் லிட்டு தனியாகவே வருது. கீழே ஒரு பேஸ்கெட் டைப்பில் ஒன்று இருக்குது. உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு ஒரு பறவை கூண்டு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது என்னென்னா ஃப்ரூட் பேஸ்கெட். நீங்கள் நிறைய பழம்லாம் ஸ்டோர் பண்ண போகிறீங்க. ஆனால் பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கணும். ஒரு டைனிங் டேபிள்லையோ இல்லை ஒரு காஃபி டேபிள்லையோ நம்ம வைக்க போகிறோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் இதை செலக்ட் பண்ணலாம். இதுக்கு மூடியில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பறவை கொடுத்துருந்தாங்க. மூடியும் சரி பேஸ்கெட்டும் சரி மெட்டலில் தான் செஞ்சுருந்தாங்க. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது. மூடியை நம்ம ஈஸியாக திறக்கிறதுக்கும் மூடுறதுக்கும் தகுந்த மாதிரி மேலே ஒரு சர்க்கிள் டைப்பில் ஒரு ரிங் மாடலும் கொடுத்துருக்காங்க. மீஷோவில் நிறைய ஃப்ரூட் பேஸ்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆனால் நான் தேடினது எப்படின்னா கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாக வேணும். அதே நேரத்தில் கண்டிப்பாக எனக்கு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணுற டைப்பில் வேணுன்ற மாதிரி ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் தான் தேடிட்டு இருந்தேன். எனக்கு அதில் தேடினதில் பார்த்திங்கன்னா இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது. டிசைன் வைஸ்லையுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக சின்ன சின்ன ஓட்டை போட்டு இரும்பில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸுமே நல்ல ஸ்ட்ராங்காகவே இருந்தது. பேஸ்கெட்டோட ஹைட்டும் பார்த்திங்கன்னா நல்ல பெருசாகவே இருந்தது. நிறைய ஃப்ரூட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருந்தது. கீழேயுமே மெட்டல் பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங்காக வெயிட்டாகவே இருந்தது இந்த ஃப்ரூட் பேஸ்கெட். அதுவும் மூடிலையும் சரி பேஸ்கெட்டை சுற்றியும் சரி குட்டி குட்டி பறவைங்களோட டீட்டெயிலிங் கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஃப்ரூட் பேஸ்கெட்டை நான் மீஷோவில் 500 ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். மூடியும் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ குழந்தைங்களாம் கூட ஈஸியாக ஓப்பன் பண்ணி ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அதுவும் இது முக்கியமான பாயிண்ட்டே, நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். இது மெட்டல் தானே, ஸோ ஈஸியாக கழுவி ட்ரை பண்ணி இந்த பேஸ்கெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஃப்ரூட்ஸும் ஸ்டோர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் பத்துதுன்னு பாருங்கள். நான் இப்போ ஒரு 2 வீக்ஸாக இந்த பேஸ்கெட் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பூச்சிலாம் உள்ளே போக மாட்டேங்குது. ஹோல்ஸ் ரொம்ப குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க அதோட லிட்லேயும் பேஸ்கெட்லேயும். அதனால எந்த பூச்சியுமே உள்ளே போகாமல் ஃப்ரூட்ஸுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் நிறைய ஃப்ரூட்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லா ப்ராடக்ட் லிங்க்கையும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்கன்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்ப்போமா? இது பார்த்திங்கன்னா ஹேர் ஆக்சசரிஸ் காம்போ செட். இதில் மொத்தமாக ஒரு 100 ஐட்டம்ஸ் வரும். இதை நான் 100 ருபீஸ்க்கு தான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஆர்டர் பண்ணும் போதே அந்த பிக்சர்லேயும் சரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி அவங்க தெளிவாகவே மென்ஷன் பண்ணிடுவாங்க எந்தெந்த ஐட்டம்ஸ் எத்தனை குவான்டிட்டியில் வரும்னு. அதே மாதிரி அந்த பிக்சரில் இருக்கிற டிட்டோ ஐட்டம்ஸ் இவங்க சென்ட் பண்ணல, கொஞ்சம் டிஃபர் ஆச்சு. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 100 ருபீஸ்க்கு இத்தனை ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க, அதுவும் இந்த குவாலிட்டியில் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக இந்த காம்போ வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் நான் முக்கியமாக கிஃப்டிங் பர்பஸ்க்காக தான் இது ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு கேர்ள் பேபிக்காக நான் இது ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு இந்த ஆக்சசரிஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொன்னாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஹேர் கிளிப்ஸ் இருந்தது, க்ரன்ச்சி இருந்தது, ஹேர் பேண்ட் இருந்தது, ரப்பர் பேண்ட்லேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. குட்டி குட்டி கேட்ச் கிளிப்ஸ் இருந்தது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த பேர்ல் செட்டு. அதுக்காக தான் நான் முக்கியமாக இந்த காம்போவே ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த பேர்ல் கிளிப்புமே இந்த பேர்ல் ஹேர் பேண்டையுமே பார்த்து தான் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இந்த காம்போவை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த பேர்ல் செட்டுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருந்தது. நம்ம முடியில் மாட்டும் போது நல்லா எடுத்து காமிக்கும் பேர்ல் செட் எப்பயுமே. ஸோ நிச்சயமாக 100 ரூபாய்க்கு இந்த காம்போ செட்டை நம்ம ஆர்டர் பண்ணலாம். இதே காம்போ இல்லாமல் இன்னமும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் காம்போஸ் கூட வச்சுருக்காங்க மீஷோவில். கொடுத்துருக்க லிங்க்குக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய காம்போ ஆஃபர்ஸ் கூட இருக்கும். நீங்கள் அதுலேருந்து கூட ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்ப்போம். இதுவுமே கிஃப்டிங் பர்பஸ்க்காக தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் சொல்ல போகிற ப்ரைஸ் அமௌண்ட்டுக்கு கண்டிப்பாக வர்த்தான ப்ராடக்ட் இது தான். இதில் பார்த்திங்கன்னா 48 பீசஸ் ஆஃப் மார்க்கர் ஸ்கெட்ச் பென்ஸ் இருக்குது. அதுவுமே அந்த மார்க்கர்ஸ் எல்லாம் 2 டிப் இருக்கும். உங்களுக்கு தின் டிப் ஒன்று இருக்கும், திக் டிப் இருக்கும். ஸோ 2 டைப் ஆஃப் டிப் இருக்கிற மார்க்கர் பென்ஸு. அதுலேயும் இந்த பேகும் இதோட சேர்த்தே தராங்க. நான் நிறைய ட்ராயிங் ஷார்ட்ஸ்லாம் பார்ப்பேன். அவங்களாம் இந்த பென்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அமேசான்லாம் பார்க்கும்போது இதோட ரேட் ரொம்ப அதிகமாக இருந்தது. சரி மீஷோவில் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 300 ருபீஸ் தான் போட்டிருந்தது.
ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நம்மளுக்கு இத்தனை கலர் பென்ஸ் கிடைக்கிது. அதுவும் எல்லா ஸ்கெட்ச் கலரோட நேம்ஸுமே அவங்க மேலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு 2 டிப்புமே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து தின் டிப்பு, இதுக்கு அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா திக் டிப் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ண போகிறோமோ அதுக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பெண்ணை. ஸோ வந்து இது டூயல் பர்பஸ்க்கான பென் தான். நான் இது உங்களுக்கு எழுதியும் காமிக்கிறேன் பாருங்கள் 2 டிப்பும் எப்படி எழுதுதுன்னு. உங்களுக்கு வந்து 48 பீசஸ் வேணான்னா உங்களுக்கு 20 பீசஸ் 12 பீசஸ் அந்த மாதிரியும் அவைலபிளாக இருக்குது. இல்லை இன்னும் நிறைய வேணும்னா 60 பீசஸ் கூட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து நான் 24 பீசஸ் 48 பீசஸ் 60 பீசஸ் 3தோட லிங்க்கையுமே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த ப்ரைஸுக்கு இது கண்டிப்பாக வர்த்தான ப்ராடக்ட் தான். நீங்கள் கிஃப்டிங் பர்பஸ்க்கெலாம் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஸோ ட்ராயிங் பிடிக்கும், ஆர்ட் பிடிக்கும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நீங்கள் இதை வந்து கிஃப்ட் பண்ணலாம். அதுவும் இந்த காம்போவில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் இருந்தது. ஆனால் இந்த பீஸோட நெகட்டிவ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இதோட பேக்கோட குவாலிட்டி வந்து ரொம்ப சுமாராக தாங்க இருந்தது. கலர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பேக் ஓகே தான். ஆனால் எனக்கு ரிசீவ் ஆகிருந்தது வந்து கொஞ்சம் டேமேஜ்டு பீஸாக இருந்தது. நான் உங்களுக்கு அந்த டேமேஜுமே காமிக்கிறேன். இது ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு. என்ன தான் டேமேஜாக இருந்தாலும் ஸ்கெட்சோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுனால நான் ரிட்டர்ன் பண்ணாமல் இதை வச்சுக்கிட்டேன். மற்றபடி வந்து இதை மூடி வைக்கிறதுக்கு ஜிப்லாம் கொடுத்துருந்தாங்க. தூக்கிட்டு போகிறதுக்கு மேலே ஒரு சின்ன ஹோல்டர் மாதிரி கூட கொடுத்துருந்தாங்க. ஆனால் பின்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரிசீவ் ஆகிருந்ததில் லைட்டாக ஸ்டிச்சஸ் வந்து விட்டுருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, மார்க்கர்ஸ் நல்ல குவாலிட்டியில் இருக்குது. இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் அதை ரிட்டர்ன் பண்ணாமல் வச்சுருந்தேன். இந்த வீடியோவில் காமிச்சிருந்த எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி மேலும் வீடியோக்கள் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பை.